Good morning, students. Today we are discuss about the topic Unit 2 Plant Morphology and Taxonomy of Angiosperm. Already we have studied Unit 1 Diversity of Living World. The Unit 1 Diversity of Living World includes two important chapters, namely Living World, then another one chapter is Plant Kingdom. Now Unit 2 Plant Morphology and Taxonomy of Angiosperm we have fully detailed discussed and studied. What is mean plant morphology? Morphology is the external appearance of the plants or external characters of the plants is called plant morphology. The morphology is a external appearance of the any organism is called morphology. Then what is mean angiosperm? Angiosperm. The angiosperm is a highly advanced group of plants. Angiosperm. The angiosperm are divided into two groups, namely dicot and monocots. Already we have detailed studied algae, bryophytes, dendrophytes, gymnosperm and angiosperms. ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அதை பற்றி இங்கே ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆஞ்சியோஸ்பெர்மை எப்படி ஹவு டு கிளாஸிஃபை ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட் 2ல் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸானமி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த டாக்ஸானமி மீன்ஸ் கிளாஸிஃபிகேஷன். எதை கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம்? ஆஞ்சியோஸ்பெர்மை கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம். நாம் எடுத்துக்கிட்டது ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை மட்டும் எப்படி நம்ம ஹவு டு கிளாஸிஃபை பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ், எந்த கேரக்டர் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்போ டிஃபைன் டாக்ஸானமினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். The taxonomy is concerned with the law of governing the classifications of plants. The taxonomy பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டடி. சரிங்களா? The term taxonomy, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, the term taxonomy includes two Greek words, namely taxis. டாக்ஸிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the taxis mean arrangements. அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸிஸ்னாவே அரேஞ்ச்மெண்ட். தென் நாமஸ் அப்படின்னாவே லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The plants are classified, the plants are arranged based on the laws அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ தான் டாக்ஸானமி அப்படின்னு அர்த்தம். இந்த சில விதிகள் இருக்குது, அந்த விதிகளை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது எந்த பிளான்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம பண்ணுறோம். இதில் பேஸ்ட் ஆன் தி சம் ஆஃப் த கேரக்டர்ஸ். இதில் மெயின்லி எந்த கேரக்டர் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தி மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸை ஒன் ஆஃப் த கேரக்டரை எடுத்துக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஃபுல்லாகவே நம்ம இன்னும் நிறைய சாப்டர்ஸ் உள்ளே போகும்போது அதை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதை முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இதில் வந்து நம்ம முதல்ல யூனிட் 2ல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது பிளான்ட் மார்ஃபாலஜி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ங்கிறது பின்னாடி அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்லை நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இந்த யூனிட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா முதல் சாப்டர், அதாவது 3rd சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா எதுனா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. நம்ம ஆல்ரெடி மார்ஃபாலஜி என்ன சொல்லிட்டோம், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த பிளான்ட் சொல்லலாம், இல்லை எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? பிளான்ட் மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம். அந்த பிளான்ட் மார்ஃபாலஜி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சாப்டர் 3 வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி சொல்லிட்டோம் இல்லையா. வெஜிடேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஜிடேட்டிவ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். இது மூணுமே எதுனா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், அதாவது வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the roots, stem and leaf என்ன சொல்றாங்க, cannot take place in the process of sexual reproduction. செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன்ல இது இன்வால்வ் ஆக முடியாதனால இதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இந்த சாப்டர் 3. இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் எந்த மாதிரி ரூட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெம்லாம் எந்த மாதிரி இருக்குது, லீஃப்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த லெசனில் இந்த சாப்டர் 3ல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸில் ஒரே மாதிரி இருக்கா, ஆல் த ரூட்ஸ் ஆஃப் சேம் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸானா இல்லை, கண்டிப்பாக மாறுது. நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ் என்ன படிச்சிருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா, டேப் ரூட்ஸ், அட்வான்ஸ்ட் ரூட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆணிவேர், சல்லிவேர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேப் ரூட்ஸ் அதே மாதிரி அட்வான்ஸ்ட் ரூட்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டு ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது இல்லாமல் சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து போன பிளான்ட் கிங்டம் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரைசாய்ட்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் பிரேஃபைட்ஸில், அதுவும் ஒன் ஆஃப் த ரூட் மாடிஃபிகேஷன் தான். சரிங்களா, அதே மாதிரி மைக்கோ ரைசா அதையும் படிச்சிருப்போம், அதுவும் ரூட் மாடிஃபிகேஷன் தான். அப்புறம் ஆஸ்டோரியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் ரூட் மாடிஃபிகேஷன் தான். இந்த மாதிரி சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ், சம் ஆஃப் த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இந்த ரூட்ஸில் இருக்குது. அத்தனை ரூட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரூட்ஸ். அதே மாதிரி ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்லையுமே ஸ்டெல்லு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்லையுமே ஆல் த பிளான்ஸ் ஆஃப் த ஸ்டெம்ஸ் ஆஃப் சேம் கேரக்டர்ஸானா இல்லை. எல்லா பிளான், ஒரு பிளான் குட்டியாக இருக்குது, ஒரு பிளான் பெருசாக இருக்குது, ஒரு பிளான் அதோட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் ஸ்டெம்மில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி லீஃப்ல ஸ்மால் லீஃப் டு லார்ஜ் லீஃப் வரைக்குமே இருக்குது. இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜிங்கிற லெசனில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, சாப்டர் 3 போக போகிறோம், அந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. இந்த சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் அது வந்து சும்மா அவுட்லைனாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேபிட், பழக்க வழக்கங்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த பிளான்ட்டுக்கு வந்து சில ஹேபிட்லாம் இருக்கும், வளர இயல்பு, அது எங்கே வளரும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேபிட் பற்றி தெரிஞ்சுக்கணும். தென் ஹேபிட்டேட், அது எந்த இடத்துல தான் இருக்கும். சரியா, சில பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹில்ஸில் இருக்கிற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் இருக்காது. அதேமாதிரி வாட்டர் பிளான்ஸ் வந்து டெசர்ட்டில் இருக்காது. டெசர்ட் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கே இருக்குன்னா நம்ம இந்த லேண்டில் டெரர்ஷியல்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் இருக்காது. அப்போ அந்தந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த லேண்டில் வந்து அந்தந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹேபிட். ஸ்பெசிஃபிக் ஹேபிட்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஹேபிட் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆஃப் எனி ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நம்ம பிளான்ட்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் லைஃப் ஸ்பேன், வாழ்நாள், அந்த பிளான்ட்டோடைய லைஃப் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இல்லை டைம் ஆஃப் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் எவ்வளோ நம்மளுக்கு நாம் கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் டைம் வந்து முடிய போகுது. அதே மாதிரி பிளான்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா, அது 1 இயரா 2 இயர்ஸா இல்லை மெனி இயர்ஸா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு எதாவது சொல்லுவோம், ஏஞ்சியோஸ்பர்ம் தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பற்றின்னு சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் அதெல்லாம் பார்ட்ஸ்னால் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்து முடியும்னா நம்ம முடியும். ஃபஸ்ட்டு ரூட் பற்றி சொல்ல போகிறோம், அப்புறம் ஸ்டெம்மு, அப்புறம் பிரான்ச்சு, லீஃபு, ஃப்ளாரு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸு. இதெல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜிங்கிற லெசனில் ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், லீஃப், இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல நாம் வந்து ஒரு டெஃபினேஷன் சொன்னோம். எக்ஸ்டர்னல் அஃபியரன்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்டு பிளான்ட் மார்ஃபாலஜி சொன்னோம். நம்ம புக்கில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம புக் வச்சு தான் படிக்க போகிறோம். பாருங்கள், த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், ஸ்டடி ஆஃப் வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் மார்ஃபாலஜி. இங்கே ஜென்ரலாக மார்ஃபாலஜின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிஸோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, மார்ஃபாலஜி. அது இங்கே வந்து ஆர்கானிசம் கொடுத்தது பிளான்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், எதை பற்றி வேணால் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பிளான்னா என்னங்கிறது பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பிளான் மார்ஃபாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் பிளான்ட் ஷேப், பிளான்ட் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ்.
The plants includes roots, stem, leaf, flower, fruits and seeds. இதுக்கு பேர் தான் plant morphology. The plant morphology deals with the study of shape of plants, size of plants and structure of plants, and their parts includes roots, stem, leaves, flowers, fruits and seeds. Then the plant morphology is otherwise called external morphology. One more question. இப்போ நம்ம பிளான் மார்ஃபாலஜின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சீட்னு சொல்லி முடிச்சோல்லையே அது வரைக்கும் எழுதணும். சரியா? இல்லை ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே. 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 2 மார்க்லையும் கேட்கலாம். ஏன்னா நம்ம தெரிஞ்சுட்டோம் இந்த பிளான் மார்ஃபாலஜினா டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஷேப், சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். த இன்க்ளூட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டோம். சரியா? இந்த மாதிரி இந்த பிளான் மார்ஃபாலஜி எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது, ஏன் இந்த மார்ஃபாலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் மார்ஃபாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டாக்ஸானமி. அதாவது நம்ம என்ன சொன்னோம், டாக்ஸானமினா கிளாசிஃபிகேஷன். இந்த பிளான்டை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த கேரக்டர் தேவைன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் தேவை. இப்போ நம்ம வந்து ஒரு 10 பிளான்ட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த 10 பிளான்ட்ஸுமே வேரியஸ் ஷேப்பாக இருக்குது, வேரியஸ் சைஸாக இருக்குது. என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம தண்ணியுமே தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். இதே இந்த 10 பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி சேமாக கேரக்டர்ஸ் இருக்குது, சேம் ஹைட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை கொண்டு ஒரு இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். The study of morphology is important for taxonomy means classification சொல்லியிருக்கோம். Then அது மட்டும் இல்லாமல் the plant morphology is important for determining productivity of the crops. சரிங்களா? இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அதை ஃபீச்சர்ஸ் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு ரைஸ்க்கு நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸில் வந்து நம்ம போன வாட்டி நம்ம போட்ட ரைஸில் வந்து கொஞ்சம் வெயில் வந்து நம்மளுக்கு ஒரு கம்மியாக தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வாட்டி போட்டதில் வந்து நல்ல மழை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளர்ந்துருக்கு. நம்மளுக்கு கிராப் பார்த்தாவே தெரியும் நல்லா வளர்ந்துருக்கும். அந்த கிராப்பில் நல்லா நெல்மலைகள் வந்து நிறையா இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்டி நம்மளுக்கு விளைச்சல் வந்து நிறையா வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டெட்டர்மைன் பண்ணலாம். அதுக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம டெட்டர்மைன் பண்ணுறோம், அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், டெட்டர்மைன் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாமே இந்த கேரக்டர்ஸுக்கு இப்படி தான் நம்ம பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இது 1 மார்க் கொஷின். another 1 மார்க் கொஷின். தென் இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இண்டிகேட் எதை இண்டிகேட் பண்ணி சுட்டி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டேட்ஸ் ஆஃப் லிவிங். அப்படின்னா ஒரு பிளான்ட்டு எந்த இடத்துல உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சுட்டி காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம லைக்கன்னு சொல்லியிருப்போம். லைக்கன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா ஏர் பொல்யூஷனை வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்கணும் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஏர் பொல்யூஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த லைக்கன். அந்த லைக்கனுங்கிற பிளான்ட் அங்கே வளர்ந்தாவே கண்டிப்பாக அங்கே பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வாழ்ந்த இடத்த சுட்டி காட்டிக்கிறது கண்டிப்பாக என்னன்னா அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் த ஃபாசில்னா உங்களுக்கு தெரியும், ஃபாசில் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாசில் பிளான்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபாசில் பிளான்ட்ஸ் என்ன, சில பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஜுராசிக் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நம்ம பார்த்துருப்போம் ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹைட்டாகவே எல்லா ட்ரீஸும் காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரீஸ் எல்லாமே ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட்ஸு. அந்த ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அபண்டண்டாக அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அதோடைய இது வந்து நச்சுனா வாழ்ந்து அது அந்த டைமில் நல்லா வாழ்ந்து இப்போ என்ன ஆச்சுன்னா மடிஞ்சு இப்போலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட்ஸு இல்லையா? இப்போ எப்படி சொல்லலாம், இந்த ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட்ஸ் விச் லிவ்டு இன் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டு நம்மளுக்கு இப்போ எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாசிலாக கிடைக்கிது. அதெல்லாம் ஃபாசில்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் லைக் கோல் அண்டு பெட்ரோலியமும் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த நம்ம கோல் அதை எடுத்து நம்ம ரேடியோ கார்பன் டேட்டிங்கிற மெத்தட் மூலியமாக நம்ம அதை ரிசர்ச் பண்ணோம்னா அந்த பிளான்ட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம இல்லை தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருஷம் அது உயிரில் இருந்துச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அது இறந்தது, இப்போ அந்த இறந்து இப்போ நம்மளுக்கு இந்த கோலாக கிடைக்கும்போது எத்தனை வருஷம் ஆகுதுங்கிறத பற்றி ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் சில பிளான்டோடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும் சாயிலில். இப்போ ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜுராசிக் அப்படிங்கிற அனிமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாழ்ந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அந்த போன்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சி தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், படத்துலலாம் காமிச்சாங்க இல்லையா. அதுதான் அது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதுக்கு மாதிரி ஒரு சாம்பிளுக்கு தான் நம்ம மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆர் மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஹெல்ப் டு கோரிலேட், ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறது, கோரிலேட் த டிஸ்ட்ரிபியூஷன் இன் த ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆஃப் ஃபாசில் பிளான். அந்த பிளான்ட்டு அந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாசில் டைமிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே சொல்லிட்டேன், இப்போ வில்ச் லிவ்ட் இன் மில்லியன் அண்ட் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லிட்டோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் வரும். ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனதர் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனி. ஃபைலோஜெனினா எவல்யூஷனரி கேரக்டர்ஸ், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போன லெசனில் பிளான் கீழே சொல்லியிருப்போம், ஆல்கே அதனுடைய எவல்யூஷன் தான் யாருன்னா பிரியோஃபைட்ஸ் இல்லையா. அந்த பிரியோஃபைட்ஸோட எவல்யூஷன் டெரிடோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ்க்கு அப்புறம் ஜிம்னோஸ்போம். ஃபைனலி இப்போ நம்ம எந்த குரூப்பில் இருக்கோம், ஆன்ஜியோஸ்போம்ங்கிறது தான் பிளான்லி ஹைலி அட்வான்ஸ் குரூப்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம அனிமலில் எடுத்துட்டாவே அனிமல் ஹைலி அட்வான்ஸ்ன்னு கேட்டாவே நம்ம ஹியூமன் பீயிங் தான் ஹைலி அட்வான்ஸ் கேட்டகரி இல்லையா. அந்த மாதிரி இப்போ எப்படி வந்துட்டு நம்ம குரங்குலேருந்து தான் நம்ம வந்தோம், ஹியூமன் பீயிங் வந்தோம்னு சொன்னாங்க. அந்த குரங்குக்கு நிறைய பேர் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோமோ எரக்டஸ், இப்போ நம்மள பேர் வந்து ஹோமோ செப்பியன்ஸ்னு பேர். அதுக்கு முன்னாடி ஹோமோன்னு கொடுத்து நிறைய ஸ்பீசிஸுடைய வேரியேஷன் நிறைய இருந்துச்சு இல்லையா. அதே தான் இங்கே ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம், ஆன்ஜியோஸ்போம்னு வந்திருக்கு. இது வந்து எவல்யூஷன் பரிணாமத்தில் வந்துச்சு இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்ஜியோஸ்போமில் பார்த்தீங்கன்னா டைகாட் முதல்ல வந்ததா, எவல்யூஷன் ஆச்சா, இல்லை வந்து மோனோகாட் வந்ததா அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. இதுதான் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம கார்லோஸ் லினேயஸ் பற்றி நம்ம படிச்சுட்டு வந்தோம். இந்த கார்லோஸ் லினேயஸ் என்ன பண்ணாரு, 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை கார்லோஸ் லினேயஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவர் எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பிளான்டே அனிமலி அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் பண்ணார் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபைலோஜெனினா எவல்யூஷனரி கேரக்டர்ஸ். 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கணும் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த பிளான் மார்ஃபாலஜி கேன் பி under 2 important broad categories. இந்த பிளான் மார்ஃபாலஜியை பேஸ் பண்ணி பிளான்ஸ் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸாக பிரிச்சுட்டாங்க. நேம்லி எப்படி சொல்லிட்டோம், ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, அதாவது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் சொன்னோம். தென் செகண்ட் ஒன்று இஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பற்றி ஜென்ரலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி இன்க்ளூட்ஸ் இல்லை கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம். முதல்ல நம்ம ரூட் சிஸ்டம் சொல்லுவோம். ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம். அது என்ன சார் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சாயிலுக்கு கீழே ரூட் இருக்கும், இது வந்து மெயின் ரூட்டு. தென் பிரான்ச், அதுக்கப்புறம் ஃபர்தர் பிரான்ச், அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஸ்டரி அண்டு ரூட்லெட்ஸ், அப்படி குட்டி குட்டியாக ரூட்ஸ். இதே மாதிரி இந்த சைடு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணால் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ரூட்ஸ் அலாங் வித் லேட்ரல் பிரான்ச்சஸ் இஸ் கால்டு ரூட் சிஸ்டம் சொல்லுவாங்க. லேட்ரல் அர்த்தம் இந்த பிரைமரி ரூட்ஸ்க்கு இந்த சைடும் சரி இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூட்ஸ் எங்கே இருக்கும், பிலோ த சாயில் சொல்லுவோம் இல்லையா, சாயிலுக்கு கீழே. இப்போ நம்ம ஷூட்டுக்கு வரும். ஷூட் எங்கே இருக்குது, இப்போ இது சாயில் சர்ஃபேஸ், இங்கே தான் ஷூட்டு. ஷூட்னா இது மெயின் ஸ்டெம் அலாங் வித் பிரான்ச்சஸ், லேட்ரல் பிரான்ச்சஸ். இதே மாதிரி தான் இங்கே மெயின் ஸ்டெம் இருக்கும், அப்புறம் பிரான்ச் போகும், பிரான்ச்சில் மறுபடியும் கிளைகள் நிறைய பெற்றிருக்கும், லீவ்ஸ் இருக்கும், அப்புறம் ஃப்ளார்ஸ் இருக்கும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்ந்து தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதை பற்றி பார்க்கறதுக்கு தான் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் எந்த கேரக்டர்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டேக் பிளேஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், விச் பார்ட் ஆஃப் த பிளான்ஸ் டேக் பிளேஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே அதுக்கு பேர் தான் என்னது ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு அர்த்தம். தேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி ஆர் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர் இன்க்ளூட்ஸ் ஃப்ளார்ஸ். ஃப்ளார்ஸ்னால் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு ஃப்ளார்ஸ். ஒரே ஒரு இடத்துல ஒரு ஃப்ளார் மட்டும் இருந்துச்சு, அதுக்கு பேர் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்புறம் இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் மீன்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ், கொத்து மலர்கள்னு சொல்லுவாங்க.
சரி, கொத்து கொத்தாக இருக்குது, அது சொல்லலாம். இட்லி பூ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி. தென் ஃப்ரூட்ஸ், தென் சீட்ஸ். இதை பற்றி படித்ததான் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. சரிங்களா? இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது டீட்டெயிலாக பார்க்கப்படுது வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். The vegetative morphology deals with the study of shape, size and structure of plants. ஆல்ரெடி நம்ம அதே தான் படித்தோம், முன்னாடி சொன்னோம். இந்த பிளான்ட் மார்ஃபாலஜி டீல்ஸ் வித்னு சொல்லும்போது அதை சொன்னோம், அதே தான் இங்கே சொல்கிறோம். Shape of plant, size of plant and structure of plant and their parts, roots, stem and leaf. அதே தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணலாம், 2 மார்க்கில் எழுதலாம் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. தென் the vegetative morphology have 3 important components to be understand அப்படின்னு அர்த்தம். நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியை ஒரு 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. have been studiedனு அர்த்தம். நேம்லி ஹேபிட், ஹேபிடேட் அண்டு லைஃப் ஸ்பேன். ஹேபிட்னா நம்ம சொல்லிட்டோம், அதோடைய வளர் இயல்பு, தமிழில் வந்து வளர் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிடேட்னா அது எந்த பிளேஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிக் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருடைய லைஃப் ஸ்பேன், வாழ்காலம் இல்லை வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 by 1 பார்க்கலாம். ஹேபிட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அப்புறம் ஹேபிடேட் பற்றி சொல்லுவோம், அப்புறம் லைஃப் ஸ்பேன் பற்றி சொல்லுவோம். தென் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹேபிட். ஹேபிட்னாவே ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பிளான் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹேபிட். ஜென்ரல் ஃபார்ம், பொதுவாகவே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹேபிட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் பீயிங் எல்லாருமே வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் கலர்ஸ் அது அப்புறம் பேசுகிற மொழிகள் இந்த மாதிரி தான் சில வித்தியாசம் இருக்கு இல்லையா? எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்னா அது ஹெட்டு, தலை, இந்த மாதிரி கை கால்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பொதுவாக ஒரு ஃபார்ம் பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே ரூட்ன்னு இருக்கணும், ஸ்டெம்முன்னு இருக்கணும், லீஃப்னு இருக்கணும், ஃப்ளவர் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறது தான். சரிங்களா? The general form of the plant is referred as habit. Based on the habit, the plants are classified into அதை பேஸ் பண்ணி, based on the habit, அந்த அதோடைய பண்புகளை பேஸ் பண்ணி, இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி herbs, shrubs, climbers, climber is otherwise known as vines and trees. நம்மளுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும், ஹெர்ப்னு ஒன்று இருக்கும் பிளானில், ஷ்ரப்னு ஒன்று இருக்குது, ட்ரீஸ்னு இருக்குது. ஹெர்புனா ரொம்ப ரொம்ப குட்டியாக, சரியா? அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸு ஷ்ரப், ரொம்ப ரொம்ப பிக்காக இருந்தது ட்ரீ. நடுவில் கிளைம்பர் இருக்குது, கிளைம்பர்னா கொடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடிகள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அந்த கொடிகளை பற்றி சொல்லலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஹேபிட் ஃபஸ்ட் நம்ம அதில் பார்க்க வேண்டியது ஹெர்பு. 3 சொன்னோம் இல்லையா? ஹெர்பு பற்றி சொன்னோம், ஸ்ட்ரப் சொன்னோம், கிளைம்பர் சொன்னோம், அப்புறம் ட்ரீ சொன்னோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஹெர்புனா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்புனாவே இந்த ஹெர்ப்ஸ் ஆர் ஷார்ப்ட் ஸ்டெம். இதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்டெம் வந்து ரொம்ப ஷார்ப்டாக இருக்கும். நம்ம கையில் வச்சு நசுக்கினாவே என்ன ஆகுனா அதோடவே நசுங்க ரொம்ப நல்ல ஃப்ளஷியாக இருக்கும். அதுக்கு ஃப்ளஷியாக இருக்கிறது தான் ஷார்ப்ட் அப்படின்னு பேர். த ஹெர்ப்ஸ் ஆர் ஷார்ப் ஸ்டெம்டு பிளான்ட் வித் லெஸ் உட்டி. உட்டி இருக்காது, லெஸ் உட்டின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். லெஸ் உட்டி ஆர் நோ உட்டி, இதுதான் மெயின் பாயிண்ட். உட்டியே கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? த எக்ஸாம்பிள் ஃபார் ஹெர்ப்ஸ் பில்லாந்தஸ் அமாரஸ், கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி பார்த்தீங்க இல்லையா, மஞ்சள் காமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். லெஸ் தென் 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் டால்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி செடி. அதை எடுத்து நம்ம நல்லா நசுக்கி பார்த்தோம்னா ஃப்ளஷியாக இருக்கும், இந்த ஸ்டெம்மே ஃப்ளஷியாக இருக்கும். அதுதான் ஹெர்பு. இன்னொன்று வந்து கிளியோம் விஸ்கோசான்னு இருக்குது. இதுக்கு பேர் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிளான்ட்டுமே வந்து ஹெர்புக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இதில் வந்து இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஹெர்பு கேட்டால் இது எழுதுங்க. தென் the duration of herbs lifetime may be classified as annuals, biennials and perennials. இந்த ஹெர்புடைய வாழ்நாள், ஹெர்புன்னு சொல்லிட்டோம். ஹெர்புங்கிறது ஒரு பிளான்ட், ரொம்ப ரொம்ப குட்டியான பிளான்ட் ஹெர்பு. ஹெர்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே கிராஸ் இஸ் a very good example for herbs. கிராஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிளே ஹெர்புக்கு. சரிங்களா? இந்த ஹெர்பில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதில் 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதை டூரேஷன் பேஸ் பண்ணி, அதோட லைஃப் டைமை பேஸ் பண்ணி நம்ம 3 பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல்ஸ். ஆனுவல் அப்படின்னாவே 1 இயர். ஆனுவல் டேன்னு கேள்விப்பட்டுருவோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஆனுவல் டே கொண்டாடுவோம். அதனால் ஆனுவல் பிளான்ட்டு. ஹெர்பில் ஆனுவல்னு ஒரு கேட்டகரி இருக்குது. தென் பையனியல்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸ் பிளான்ட்டு. ஆனுவல்னா 1 இயர் பிளான்ட்ஸு, பையனியல்னா 2 இயர் பிளான்ட்ஸு, பெரனியல்னா மோர் தென் 2 இயர்ஸ் பிளான்ட்ஸ்ன்னு பேர். இதில் ஆனுவல்னு சொல்லிட்டோம் இல்லையா? 1 இயர் கம்பல்சரி இருக்குமா அப்படின்னா இல்லை. ஒரு நாள் இருந்தாலும் அது 1 இயர் பிளான்ட் தான், 3 மந்த் இருந்தாலும் அது 1 இயர் பிளான்ட் தான், 6 மந்த் இருந்தாலும் 1 இயர் பிளான்ட் தான்.
சரிங்களா? இந்த மாதிரி 1 இயர்க்குள்ளேயே அந்த லைஃப் டைமை முடிச்சுக்கிட்டா அந்த பிளான்ட்லாம் எதில் வரும்னா ஆனுவல்ஸில் வரும். சரிங்களா? அதே வந்து 1 இயரை தாண்டி இந்த 12 மாதம் முடிஞ்சு அந்த ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பையனியல்ஸில் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். அதுலேயும் அது முடிஞ்சிருச்சு 24 மாதம் முடிஞ்சிருச்சு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த டேஸ்க்கு போகுது அப்படின்னா அது பெரனியல்ஸில் வந்துடும். இப்படி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த பெரனியல் ஹெர்ப்ஸ் பாருங்கள். இந்த பெரனியல் ஹெர்ப்ஸ் ஹேவிங் பல்ப். பெரனியல் ஹெர்ப்ஸில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பெரனியல்னால் நம்ம என்ன சொன்னோம்? மோர் தென் 2 இயர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதில் பல்ப்னா ஆனியன் தான் பல்ப். அந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா உயிர் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க, மறுபடியும் எழுந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பல்ப். காம் அப்படின்றது. சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் அப்படி தான், கட் பண்ணி வைக்கிறோம் இல்லை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உயிருங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சரியா? மேலே இருக்கிற பார்ட்ஸ் சொல்லலை, நான் எழுத அண்டர் கிரவுண்ட் பார்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அண்டர் கிரவுண்ட் தான். கேனின் எங்கே இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் இருக்கும். காம் எங்கே இருக்கும்? அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அதேமாதிரி ரைசோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஜிஞ்சர், இஞ்சி சொல்லலாம். இஞ்சியில் நிறையா வெயிட் இருக்குது. மேங்கோ ஜிஞ்சர் இருக்குது, நார்மல் ரைசோம் இருக்குது. சரியா? அது ரைசோம் அப்படின்னா ஜிஞ்சர். அதுவும் அதே மாதிரி தான், கட் பண்ணி வைப்பாங்க, அதுவும் வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்புறம் டியூபஸ், பொட்டேட்டோ அதே போல் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட். இது எல்லாமே ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன். ஸ்டெம்மு ஆனியன் அப்படிங்கிறது ஸ்டெம், காம் அப்படிங்கிறது ஸ்டெம், ரைசோம், டியூபஸ் இது எல்லாமே ஸ்டெம். எந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். டேர்ம்ட் அஸ் ஜியோஃபைட்ஸ். ஜியோனாவே என்ன சொல்லுவோம்? அண்டர் கிரவுண்ட் சொல்லுவோம். சரியா? அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் பார்ட்ஸ். சரியா? இது எப்படி சொல்லலாம்? நிலத்தடி தண்டுடைய தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்லியம் சிப்பா. அல்லியம் சிப்பான்னா ஆனியனுடைய பைனாமியல் நேம் அல்லியம் சிப்பா அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆனியன் வந்து எது நினச்சிட்டு இருக்கோம்? ஆனியன் ரூட்டு கிடையாது, ஆனியன் வந்து ஸ்டெம்மு. சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு ஸ்டெம்மு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சிலையும் ஸ்டெம்மு. அதே மாதிரி டியூபஸ் அதாவது பொட்டேட்டோ இது எல்லாமே ஸ்டெம். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்பாங்க ஜியோஃபைட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதணும். சரிங்களா? அதே ஹெர்ப்ஸ்ன்னு திரும்ப கேட்டாங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக கேட்டால் 5 மார்க் கொஸ்டின். ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஹெர்ப்னு கேட்டால் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஷ்ரப். இப்போ நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கிற பிளான்ஸ் பற்றி படித்தோம். அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பிளான்ஸ்க்கு பேர் தான் ஷ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. A shrub is a perennial. இதுலேயும் வந்து பெரனியல் இருக்குது. அப்போ மோர் தென் 2 இயர்ஸாக இருக்கும். இது வந்து வுட்டி பிளான்ட். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹெர்பு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வுட்டிங்கிற கேரக்டர் இல்லை. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் வெரி பியூ வுட்டி கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் வுட்டி இருக்கும். மீடியம் சைஸ் ஆஃப் வுட்டி இஸ் ப்ரெசன்ட் இன் ஷ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் செவரல் மெயின் ஸ்டெம். எப்பயுமே ஒரு பிளான்ட்னு எடுத்துட்டாவே ஒரு மெயின் ஸ்டெம் தான் இருக்கும். அதாவது ட்ரீ எடுத்துட்டாவே கண்டிப்பாக ஒரு மெயின் ஸ்டெம் தான் இருக்கும். சாயிலுக்கு மேலே ஒரே ஒரு மெயின் ஸ்டெம் தான் இருக்கும். அது ட்ரீயில் வந்துருச்சு. நம்ம படிக்கிறது ஸ்ட்ரெப் சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவரல் மெயின் ஸ்டெம் அரைசிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். அதாவது கிரவுண்ட் கீழே இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டெம் வந்து கீழே இருந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரெப் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இங்கே அதில் ஒரு ஐஃபன் வரும், இந்த ஐஃபன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஷூ ஃப்ளவர் சொல்லுவாங்க. தமிழில் வந்து செம்பருத்தி. செம்பருத்தி செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சாயில் இருக்குன்னா அந்த சாயிலில் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேருந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டெம் வந்து மேலே வந்துட்டுருக்கும். நீங்கள் பார்த்துப்பீங்க. இதே இடத்துல ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை செடியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலை செடியும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே கிரவுண்டில் இருக்குன்னா இங்கிருந்து தான் நிறைய பிரான்ச் கொத்து அப்படியே வந்துட்டு இருக்கும். இப்படி தான் வந்துட்டு இருக்கும் அப்படி சொல்லலாம். முள்ளு மரம் அப்படி இருக்கு இல்லையா, வேலி மரம் சொல்லுவீங்களா, அதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் நம்ம கிரைசாந்திமம், சாமந்தி பூ, அதுவும் அப்படி தான். இங்கே வந்து மெயின் ஸ்டெம் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு இது சாயில் லெவல் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டெம் வந்திருக்கும். இங்கேருந்து பிரான்ச் இப்படி தான் வந்துருக்கும். இப்படிலாம் வந்துருக்கும். இது எல்லாமே எதுன்னா ஷ்ரப். ஷ்ரப் அப்படின்னா தமிழ் வந்து புதர் செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதர் செடிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்பருத்தி தான். அதனால் தான் கொடுத்துருவோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஷ்ரப் 1 மார்க் கொஸ்டின் அதில் எல்லாம் நோட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள்லாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளைம்பஸ். கிளைம்பஸ்க்கு இன்னொரு பேர் வைன் அப்படின்னு பேர். சரி, கிளைம்பர்னாவே கொடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிகள் கிளைம்பஸ்னாவே. சரிங்களா? அண்ட் எலாங்கேட்டட் வீக் ஸ்டெம். வீக் நல்லா பாருங்கள், எலாங்கேட்டடாக இருக்குது பட் வீக் ஸ்டெம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். And elongated weak stem generally supported by means of climbing device. ஏதோ ஒருத்தருடைய ஹெல்ப் மூலிமா மட்டும்தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், மேலே ஏறி போக முடியும். சரியா?
அந்த கிளைம்பிங் டிவைஸ்னால் யார் அப்படின்னா யாரோ ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட் மேலே கொடி ஏறி போகுது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் அந்த கொடி என்னாகிட்டு இருக்கும், மேலே போயிட்டு இருக்கோம். பூசணிக்காய் செடி எடுத்துக்கலாம், பூசணிக்காய் ஏகப்பட்ட செடி இருக்குது, பாவக்காய், பூசணிக்காய் செடி பார்த்தீங்கன்னா அந்த காயில் மாதிரி சுருண்டு அந்த கிளைம்பர் இருக்கும், பற்றுக்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அப்படியே என்ன எந்த செடி மேலே ஏறி பறந்து போதோ அங்கே என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், இதில் க்ரீப்பாக பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த எந்த பிளான்ட்டை பிடிச்சிட்டு போதோ அந்த பிளான்ட்டுக்கு பார்த்தா கிளைம்பிங் டிவைஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து எரெக்டாக நிற்காது, அதாவது பிளான்ட்டுடைய ஸ்டெம் வந்து இப்படி சாயிலுக்கு மேலே, வழக்கமாக எல்லா பிளான்ட்டுடைய சாயிலுக்கு மேலே என்னென்னா ஸ்டெம் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். இப்படி ஸ்டெம்முக்கு மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காதனால இது இன்னொருத்தருடைய ஹெல்ப்பை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுனால அதுக்கு என்ன சொல்லணும்னா கிளைம்பர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. சரிங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஃப்க்கு பக்கத்துலேயே அந்த ஸ்ப்ரிங் மாதிரிலாம் வரும் இல்லையா, அது சொல்லுவாங்க சரியா, அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு என்ன ஆகிடும், அப்படியே மேலே ஏறி படர்ந்து போயிட்டே இருக்கும், அதான் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுலேயும் என்ன இருக்குது, மேபி ஆனுவல், இந்த கிளைம்பர்ஸ்லேயும் ஆனுவல் ஆர் பெரனியல், ஹெர்பேசியஸ் ஆர் வுட்டி. ஹெர்பேஸ்னா நாட் வுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வுட்டியே இல்லாத பிளான்ட்டு ஹெர்பேசஸ், வுட்டி இல்லாத பிளான்ட்டு ஹெர்பேசஸ், அது கொடியில். இந்த கிளைம்பரில் பொறுத்தவரைக்கும் வுட்டியே இல்லைனா அதுக்கு பேர் ஹெர்பேசியஸ்ன்னு சொல்லுவாங்க. வுட்டியாக இருந்துச்சுன்னா வுட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிளைம்பர்ஸ் 2 மார்க் கொஸ்டின். அந்த கிளைம்பர்ஸில் இன்னொரு பேராகிராஃப் இருக்குது, லயானா அப்படின்றது. இந்த லயானா இஸ் எ வைன், இது வந்து ஒரு கொடிகளுடைய வகைகள். வைன் தட் இஸ் எ பெரனியல், இது வந்து ஒன் ஆஃப் த பெரனியல் கேட்டகரி அண்டு வுட்டி மெயின் பாயிண்ட். இது பெரனியல் மோர் தென் இயர்ஸ், பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வுட்டியாக இருக்கும். சரிங்களா. The lianas are the major components in the tree canopy layers of some tropical forest. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்சான் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்போம். இந்த டார்சான்ங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஒரு கொடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த கொடி. அந்த கொடியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார்னா அப்படியே பறந்துட்டு வந்து அந்த ட்ரெயினில் வந்து உழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜங்கிள் புக் இருக்கு இல்லையா, அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இந்த என்னன்னா அந்த கொடியை பிடிச்சிட்டு தாவர மாதிரிலாம் காமிச்சு ஒன்று தவிர தாவி போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யாருன்னா லயானாஸ். சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ போனது கிளைம்பர்ஸ் சொன்னதுக்கும் இந்த லயானாஸ் சொன்னதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த கிளைம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்பர்ஸ் இப்படி ஒரு ஹோஸ்ட் இருக்குன்னா, இந்த ஒரு பிளான்ட் இருக்குன்னா, இந்த பிளான்ட்டை சுற்றி இந்த கிளைம்பர் சுற்றி போகும்போது அந்த இடத்துல ஒரு க்ரீப்பாக என்ன ஆகுன்னா அந்த கம்பி இப்படி வேறு இது வந்து க்ரீப்பாக பிடிச்சிக்கும், நல்லா பிடிச்சிட்ருக்கும். பட் இந்த நான் இப்போ சொல்கிற பிளான்ட் லயனாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரீயில் அது பாட்டுக்கு என்னென்னா இப்படி காயில் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது எங்கேயுமே என்ன பண்ணாதுன்னா அந்த க்ரீப்பாக எங்கேயுமே ஸ்டெம்மை பிடிக்காது, அந்த ஹோஸ்ட் அந்த ட்ரீயை பிடிக்காது, அப்படியே சுற்றி ஆகிட்டு இருக்கும், மேலே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா காமிச்சிருப்பாங்க, அப்படியே கொடியாக மேலே ஏறி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. அதில் சில எக்ஸாம்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெப்பமண்டல காடுகளில் நிறையா வந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அமேசான் காட்டில் இது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இதில் சில எக்ஸாம்பிள் வென்டிலாகோ அப்படின்னு ஒரு கேட்டகரி, ஒரு பிளான்ட்டு. அந்த வென்டிலாகோனா தமிழில் வந்து வெம்படம் அப்படிங்கிற பிளான்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்டேடா அப்படின்னு ஒன்று இருக்குது. என்டேடாங்கிறது தமிழ் பேர் இல்லை. அதே மாதிரி பொகைன்வில்லா அப்படின்னா காகிதப்பூ. அந்த காகிதப்பூங்கிற பிளானிங் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே க்ரீப்பாக கொடி மாதிரி மேலே ஏதோ சப்போர்ட் பண்ணி பிடிச்சி மேலே போயிட்டுருக்கும் பாருங்கள், நல்லா பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே இந்த லயானாஸில் வருது. இது எல்லாமே கிளைம்பர் மட்டும் 5 மார்க் கொஷின். லயானா கேட்டாங்கன்னா 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின் நீங்கள் எழுதணும் லயானா. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது தேர்டு கேட்டகரி. ஏதாவது நம்ம என்ன சொன்னோம், ஹெர்பு சொன்னோம், ஷ்ரப்பு சொன்னோம், கிளைம்பர் சொன்னோம். இது மூணுத்தையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. A tree is a shout, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஷவுட்னாவே ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஷவுட்னாவே ஸ்ட்ராங், ரொம்ப இதுக்குள்ளேயே இது பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், அதனால ஷவுட். டால், இதோட இப்போ பார்த்துக்கிட்டே எல்லாத்துக்கிட்ட இது டால் அண்டு பெரனியல் மோர் தென் 2 years அண்டு வுட்டி, வெல் டெவலப்டு வுட்டி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் டெவலப்டு வுட்டி ஹேவிங் ஒன்லி ஒன் மெயின் ஸ்டெம் கால்டு ட்ரங்க். சரியா. இந்த ட்ரங்க் தென் ப்ரொடியூசஸ் மெனி பிரான்ச்சஸ், மெனி லேட்ரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். தே இஸ் கால்டு ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ட்ரங்க்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்லி ஒன் மெயின் ஸ்டெம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாயில் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ரூட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரே ஒரு மெயின் ஸ்டெம் மட்டும் வந்திருக்கும். இந்த ஒரு மெயின் ஸ்டெம் தான் நின்றுருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மெயின் ஸ்டெம்க்கு பேர் ட்ரங்க்னு பேர். இதில் அப்புறம் லேட்ரல் பிரான்ச்சஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா மரத்தில் ஆலமரம், புளிய மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டெம் மட்டும் வந்திருக்கும், அப்புறம் தான் பிரான்ச்சஸ் வந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒன்லி ஒன் மெயின் ஸ்டெம் தென் ஃபர்ஸ்ட் அரைசஸ்
then produces lateral branches, they are called trunk அப்படின்னு சொல்லுவாங்க. 2 mark question. இதில் நமக்கு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோ மாங்காய், அப்புறம் சப்போட்டா, அப்புறம் ஜாக் ஃப்ரூட்ஸ், பிக் அத்திப்பழம், அப்புறம் டீக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த ட்ரங்க்குக்கு எக்ஸாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் நல்லா பெருசாக வந்திருக்கும், அப்புறம் தான் பிரான்ச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு கேட்டகரி. இது வரைக்கும் ஒரு 2 mark question ட்ரங்க் அப்படி கேட்டால் எழுதணும். நெக்ஸ்ட் கேடக்ஸ் அப்படின்னு இருக்கு. The trunk remain unbranched. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா lateral branches ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னோம். இங்கே without lateral branches they are said to be caducts. எக்ஸாம்பிள் வந்து பாலிமரா அண்டு கோகனட். பாலிமரானா பனை மரம், கோகனட்னா உங்களுக்கு தெரியும் தென்னை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது காடக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். சாயில் இருக்குது, இந்த சாயிலுக்கு இங்கே ரூட் இருக்குது அப்படின்னா இந்த சாயிலுக்கு மேலே இப்படி மட்டும் தான் இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஸ்டெம்மு மட்டும் தான் இருக்கும், பிரான்ச்சிங்கிறதே கிடையாது. நம்மளுக்கு பார்த்துருப்போம் பனை மரத்தில் பிரான்ச் இருக்கா இல்லை, தென்னை மரத்தில் பிரான்ச் இருக்கா இல்லை இல்லையா. அது எல்லாமே எதில் வருதுன்னா காடக்ஸ். நீங்கள் சொல்ல புரிஞ்சுக்கணும். only one main stem then produces branches is called a trunk. The only one main stem produces without branches is called caducts. இது கேட்பாங்க டிஃப்ரென்ஸ் கிடையாது, எழுதுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 1 மார்க்கில் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 mark question ட்ரீஸ். தென் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹேபிட் பற்றி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹேபிடேட் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் ஹேபிடேட், the depending upon the plant's grow habitats may be classified into two major categories, namely terrestrial and aquatic. Two major categories, terrestrial and aquatic. Terrestrial land plants, aquatic na water plants. சரிங்களா, அதில் முதல்ல பார்க்கறது terrestrial landங்கிறத நம்ம பார்த்துடலாம். Then first terrestrial plants. The plants growing on land are called terrestrial. ஒன்றுமே இல்லை, எந்த பிளான்லாம் லேண்டில் வளருதோ சரியா, லேண்டில் வளருதோ அந்த பிளான்ட் எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டாக வந்துடும். இந்த பிளான்ட்ஸ் க்ரோயிங் ஆன் லேண்ட்ஸ் ஆர் கால்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். சரியா, இது 2 mark கொஷின். இதுக்கு சில எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோஃபைட் பிளான்ட்ஸ் படிச்சிருப்போம், மீசோஃபைட்ஸு, சம்னோஃபைட்ஸு, லித்தோபர்ட்ஸு, சில எக்ஸாம்லாம் இருக்குது. இப்போ ஜீரோஃபைட்ஸ்னால் எங்கே இருக்கும், நம்மளுக்கு வந்து டெசர்ட்டில் இருக்கும், அதுவும் லேண்டில் தான் வருது. ஆனால் அங்கே எந்தெந்த பிளான்ட்ஸ் வளருமோ அந்தந்த பிளான்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி சம்னோஃபைட்ஸ்ன்னு இருக்குது, மணலில் வளரக்கூடிய தாவரங்கள். சில தாவரங்கள்லாம் மணலில் மட்டும்தான் வளரும். சரிங்களா, அதை பார்த்துருப்போம். ஆத்தோரத்தில் பார்த்தீங்கன்னா மணலில் நிறைய பிளான்ட் வளரும் அது. அப்புறம் லித்தோபைட்ஸ் இருக்குது. லித்தோபைட்ஸ்மே பாறை, ராக்லேயே சில பிளான்ட்லாம் வளரும். சரிங்களா, இந்த பாறை எங்கே இருக்குன்னா லேண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி மீசோபைட்ஸ்னு சொல்லுவாங்க. மீசோபைட்ஸ் நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த கல்டிவேட் பண்ணுறது எல்லாமே மீசோபைட்ஸில் வருது. இல்லை நம்ம என்ன சொல்லலாம், வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலை வந்து மீசோபைட்டில் வருது. அதே ஜீரோஃபைட்ஸ்னால் ஒப்பன்ஷியா, சப்பாத்தி களி சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இதே வந்து லித்தோபைட்ஸ்னால் லைக்கன் சொல்லுவோம், இல்லை ஃபாசிக்கல், ஆல்கே இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து டெரஸ்ட்ரியில் சொல்ல வேண்டிய பாயிண்ட்கள். அப்போ நெக்ஸ்ட் அக்வாட்டிக். The plants that are living in a water are called aquatic plants or hydrophytes அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னா மீசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The terrestrial plants is otherwise known as mesophytes. The aquatic plants is otherwise known as hydrophytes. ஹைட்ரோனாவே வாட்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா, மீசோ அப்படின்னாவே லேண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த அக்வாட்டிக்லேயும் நிறையா இருக்குது. நம்மளுக்கு சில தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் வந்து நீருக்கு அந்த வாட்டரோடைய லெவலுக்கு மேலே மிதந்துட்டுருக்கோம். சிலது தண்ணிக்குள்ளேயே மிதந்துட்டுருக்கோம். சிலது தண்ணிக்குள்ளே வேர் இருந்துட்டு வெளியே வந்திருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், இந்த தாமரைலாம் பார்த்துருப்போம். தாமரைலாம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து அந்த உள்ள சாயிலுக்குள்ளே பதிஞ்சிருக்கும், ஸ்டெம்மு தெரியாது, வெறும் லீஃபும் ஃப்ளார்ஸ் மட்டும் தெரியும். சரியா, அதே மாதிரி நம்ம இந்த ஆகாய தாமரைகள் இந்த லேக்கெலாம் பார்ப்போம் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு மேலே மட்டும்தான் மறந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சில கேட்டகரிலாம் இதெல்லாம் வருது அப்படின்னா எல்லாமே அக்வாட்டிக்கில் கேட்டகரி வருது. இதுவும் 2 mark கொஷின், இதுவும் 2 mark கொஷின். சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்துட்டோம் லைஃப் ஸ்பேன், வாழ்நாள். சரியா, இந்த லைஃப் அந்த பிளானுடைய வாழ்நாள் எவ்வளோ. சரிங்களா, இந்த பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளான் கேட்டகரி பிளான்ட்ஸ் have been classified into 3 important types, namely annuals, biennial, perennial. ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். ஆனுவல்னா 1 year பிளான்ஸ், பையனியல்னா 2 year பிளான்ஸ், பெரனியல்ஸ்னா மோர் தென் 2 year பிளான்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா, இல்லை ஒவ்வொன்றா பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆனுவல் பிளான்ஸ். A plant that complete their life cycle in only one growing season. ஒன் க்ரோயிங் சீசன், இதோட லைஃப் டைமை ஒரே ஒரு சீசன்லாவே முடிச்சுக்கிறது. சரிங்களா, அதுக்கு பேர் தான் ஆனுவல்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீசன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்லி 1 க்ரோயிங் சீசன் அப்படின்னா இந்த பிளானோட லைஃப் டைம் 5 நாள்லேயே முடியுதுனாலும் கண்டிப்பாக இது 1 year பிளான் தான்.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது 5ஆவது நாளில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சு இது இறந்துக்குதுனாவே அந்த பிளான்ட்டு 1 இயர் பிளான்ட்டு. இல்லை 1 மந்தில் முடிக்குதுனாலும் 1 இயர் பிளான்ட், 2 மந்த் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 12 மந்த்துக்குள்ளே வரைக்கும் எல்லாம் இந்த பிளான்ட்லாம் வளருது, அதை வாழ்ந்து மடியுதோ அது எல்லாமே ஆனுவல். இல்லை சில பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. மெய்ஸு சரிங்களா, மக்காச்சோளம் அது வந்து 1 இயர் பிளான்ட்டு. வாட்டர்மெலன் உங்களுக்கு தெரியும் சரியா, அதுவும் 1 இயர் பிளான்ட். கிரவுண்ட்நட் நிலக்கடலை, ரைஸில் பார்த்தா 3 மந்த்லேயே இப்போ கல்டிவேட் பண்ணுறாங்க ரைஸ் எல்லாம். இதை 3 மந்தில் வந்தாலும் சரி 6 மந்தில் வந்தாலும் சரி சரிங்களா. இந்த மாதிரி இதில் எல்லாமே எதில் வந்ததுன்னா ஆனுவலில் வந்துடுது. இது 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிடும், எக்ஸாமில் கொஞ்சம் மனப்பாடம் படிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பையனியர்ஸ். A plant that live for a plant that complete their life cycle in 2 growing season அப்படின்னு சொல்லலாம். A plant that live for 2 season சரிங்களா. Then 1 season take reproduce in vegetative characters அப்படின்னு சொல்லுவாங்க. Then another season then produce sexual characters சொல்லுவாங்க, அதாவது reproductive characters அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்ல போகிறோம். A plant that live for 2 season growing vegetatively. வெஜிடேட்டிவ்னா முதல்ல என்னென்ன, ஒரு சீசனில் அதாவது 1 இயரில் பார்த்தீங்கன்னா ரூட்டு ஸ்டெம்மு அப்புறம் லீஃப் வளர்றதுக்காக மட்டும்தான் எடுத்துக்குது. ஃப்ளாருங்கிறது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலை. ரூட் ஸ்டெம் லீஃப் அதாவது இந்த வெஜிடேட்டிவ் க்ரோத் மட்டும் வளர்த்துக்காக 1 இயரை செலவு பண்ணுது சரியா. அதான் 1 growing season. டூரிங் ஃபார் ஃபர்ஸ்ட் சீசன் கொடுத்தாச்சு. தென் அனதர் சீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ் டூரிங் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் சீசன் முடிச்சாச்சு. நம்ம சொன்னோம் இந்த ஃபர்ஸ்ட் சீசன் சரியா எதுக்காக எடுத்துக்குது, நம்மளுக்கு அந்த ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ். தென் செகண்ட் சீசன் தென் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் சரிங்களா. இதை எடுத்துக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 12 மாதம் முடிஞ்சிருது. 12 மாதம் முடிஞ்சு அடுத்த நாளே ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வாரத்தில் அந்த ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணி 1 வாரத்தில் அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எல்லாம் கீழே விழுந்துட்டு சீட்ஸ் கீழே விழுந்துட்டாலும் அது கண்டிப்பாக 2 இயர் பிளான்ஸ் தான் சரிங்களா. இது மாதிரி தான் பிரிக்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பையனியர்ஸ் கேரட், ரேடிஸ், கேபேஜ் இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் பேர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பெரனியல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். பெரனியல்ஸ் என்ன சொன்னோம், மோர் தென் 2 இயர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா. A plant that growing for many years, அதாவது மோர் தென் 2 இயர்ஸ் தான் மெனி இயர்ஸ்னு அர்த்தம். A plant that grows for many years that flowers and produce fruits for several seasons during the lifespan. இந்த பிளான்ட் எத்தனை நாள் இருந்தாலும் செவரல் சீசனுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஃப்ளாரையும் ஃப்ரூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பிளான்ட் வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். எவ்ரி இயர்ஸ் தென் ப்ரொடியூசஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ். இந்த பிளான்ட் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு, இயரே இல்லை போயிட்டே இருக்கு. இப்போ ஆலமரத்துக்கு எத்தனையோ வருஷம் 120 ஆண்டுகள் 170 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இப்போ நம்ம மேங்கோ எடுத்துலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேங்கோ எடுத்துட்டோம்னா மேங்கோவுக்கு இப்படி ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வளர்ந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த எவ்ரி இயர்ஸ் தென் ப்ரொடியூஸ் ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணோம், அந்த ஃப்ளவரையும் ஃப்ரூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் சரிங்களா. அதான் சொல்லிட்டாங்க பாருங்க. செவரல் சீசன் டூரிங் தர் லைஃப் ஸ்பேன் வென் தே. இது வரைக்கும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம பெரனியல்ஸ்னு தெளிவாக சொல்லிட்டோம். அடுத்த கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க, perennial plants bears fruits every year. இப்போ சொன்னோம் இல்லையா, எவ்ரி இயர் தே ஆர் கால்டு பாலிகார்பிக் பெரனியல். எவ்ரி இயர் இந்த பிளான்ட்டுக்கு இப்போ 60 வருஷம் இருக்குன்னா 60 வருஷமும் ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் தே ஆர் கால்டு பாலிகார்பிக் பெரனியல். பாலிகார்பிக், பாலினா மெனி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம், கார்பிக்னா ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மெனி இயர் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பண்ணது எது, பெரனியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸாம்பிள் பார்ப்போம். த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பெரனியல் அது பாலிகார்பிக் பெரனியல் பிளான்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ. இப்போ தான் சொன்னேன், மேங்கோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரூட்ஸ். அதேமாதிரி சப்போட்டா. இது 2 எக்ஸாம்பிள் அந்த பாலிகார்பிக் பெரனியல்ஸ்க்கு. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அடுத்த கான்செப்ட் வந்துட்டோம். த சம் பிளான்ட், சம் இனிமேல் என்ன பாருங்கள், சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி சரிங்களா. அண்ட் டை ஆஃப்டர் ஏ வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் செவரல் இயர்ஸ் டை. இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் எடுத்துக்கலாம். இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் வளர்ந்துட்டு தான் இருக்குது, ஆனால் அதோட லைஃப் டைமில் ஒன்லி 1 times to produce flowers and fruits சரிங்களா. இப்போ நம்ம அந்த ஒரு வாழை மரம் வளருது, அதில் நம்மளுக்கு கொடை தள்ளுது சரியா. அப்புறம் அந்த பூ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு காயாக மாறுது இல்லையா. அந்த வாழை இது இல்லையா, அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம கட் பண்ணிடுறோம்
சரிங்களா? அந்த வாழை பழத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் அதோட லைஃப் டைமில் மற்ற டைமில் ப்ரொடியூஸே பண்ணாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னாவே அந்த பிளான்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே அடியோடு சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழைப்பூ இருக்கும், வாழைக்காய் இருக்கும். கல்யாணத்துலாம் கட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மறுபடியும் அடுத்த ஒருத்தருந்து புதுசாக தான் ஒரு பிளான்ஸ் வருமோ இல்லையா, இந்த பிளான்லாம் மறுபடியும் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. போன கான்செப்ட் என்ன சொன்னோம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிளான்ட், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளார்ஸும் ஃப்ரூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னோம். பட் இங்கே என்னாச்சுன்னா இப்போ 10 இயர்ஸ் இந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் டைம்னா இந்த 10 இயர்ஸில் ஒரே ஒரு வாட்டி தான் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் ஒன்லி ஒன் டைம் 20 ப்ரொடியூசஸ் ஃப்ளார்ஸ் டூரிங் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் செவரல் இயர்ஸ்னு முடிச்சாச்சு. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு மோனோகார்பிக் பெரனியல். ஒன் டைம் ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ் இட்ஸ் லைஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் மோனோகார்பிக். மோனோனா சிங்கிள், கார்பிக்னா ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மோனோகார்பிக் பெரனியல்ஸ் வந்து பேம்பு. சரிங்களா? பேம்பூஸா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்கே. சரியா? அக்கேன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மியூசா. சரிங்களா? அந்த மியூசா பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், அக்கேவுக்கு யானை கற்றாழை அப்படின்னு பேர். மியூசானா நம்மளுக்கு வாழை மரம், வாழை தான் மியூசா. பேம்பூஸா என்ன சொல்லியிருக்கோம், மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள். இது 3 மார்க் கொஸ்டினில் வரும், 5 மார்க் கொஸ்டின்லையும் வரும். சரிங்களா? கொஸ்டின் பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரனியல்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டோம். பார்ட்ஸ் என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரணும், நம்மளை கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் வரணும். சரிங்களா? முதல்ல நம்மளுக்கு பிளான் எடுத்துல ரூட்டு தான் சொல்லணும். ரூட்டு, ஸ்டெம்மு, ரூட்டுக்கு அப்புறம் ஸ்டெம்முக்கு அப்புறம் பிராஞ்சில் லீஃபுக்கு அப்புறம் ஃப்ளார்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே பார்ட்ஸ். சரியா? The parts of a flowering plants அப்படி பார்த்தீங்கன்னா the flowering plants are called angiosperms. One more question. The flowering plants நம்ம எது சொல்லுவோம், angiosperm தான் சொல்லுவோம். சரிங்களா? அதே நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு கேட்டால் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம போனதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டோம், நிறையா பார்த்துட்டோம். இந்த ஆஞ்சியோஸ்போம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மெக்னோலியோஃபைட்ஸ். இது 1 மார்க் கொஸ்டின். ரீசெண்டாக இந்த ஆஞ்சியோஸ்போமுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெக்னோலியோஃபைட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. ரீசெண்டாக இந்த சயின்டிஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம ஆஞ்சியோஸ்போமுக்கு பேர் என்னென்னா மெக்னோலியோஃபைட்ஸுங்கிறது நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் லெசன்லாம் வரும், நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். சரிங்களா? ஆஞ்சியோஸ்போமுக்கு வேறு என்ன பேருன்னு கேட்டால் என்ன சொல்லணும், மெக்னோலியோஃபைட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? தென் ஸ்போரோஃபைட். த ஆஞ்சியோஸ்போம் ஹேவ் ஸ்போரோஃபைட்டிக் பிளான். ஆஞ்சியோஸ்போம்னாவே ஸ்போரோஃபைட் பிளான். அதனால் ஸ்போரோஃபைட்டாக என்ன, த ஸ்போரோஃபைட் கன்சிஸ்ட் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். இப்படிலாம் இருக்கணும். ட்ரூ ரூட்ஸ், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப் அப்படி இருந்தாவே அதுக்கு பேர் ஸ்போரோஃபைட்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? The angiosperm has sporophyte consist of an axis with underground root system. அந்த ஆஞ்சியோஸ்போமுடைய ஸ்போரோஃபைட்டில் சாயிலுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா ரூட் சிஸ்டம் இருக்காங்க. அதே சாயிலுக்கு மேலே ஏரியல், அண்டர்கிரவுண்ட்னா கீழே இல்லையா, ஏரியல்னா எபோவ் த சாயில் சர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்காங்க ஷூட் சிஸ்டம் இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ டயக்ராம்லையும் காமிக்கிற மறுபடியும் சொல்கிறேன். த ஷூட் சிஸ்டம் ஹேவ் ஸ்டெம். ஷூட் சிஸ்டம் எடுத்தாவே மெயின் ஸ்டெம் இருக்கும், அப்புறம் தென் பிரான்ச்சஸ், தென் லீவ்ஸ். இது 3க்கு தான் ஷூட் சிஸ்டம் சொல்லியிருக்கோம். சரியா? தென் ரூட் சிஸ்டம்னா எது, ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரூட், மெயின் ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ், அதாவது லேட்ரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 2 மார்க் கேட்பாங்களா, 1 மார்க் எழுதலாம். இது 2 மார்க் கேட்டால் எழுதலாம், ரூட் சிஸ்டம் கேட்டால் எழுதலாம். இதையும் 2 மார்க் எழுதலாம். இதுவும் 2 மார்க் கொஸ்டின். ஆஞ்சியோஸ்போம் ஆர் மெக்னோலியோஃபைட்ஸ் கேட்டால் எழுதலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கேட்டால் 3 மார்க் கொஸ்டின் எழுதலாம். சரிங்களா? இதை பாருங்கள், இந்த டயக்ராம்லேயும் வந்துருச்சு. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம், இது ஃபுல்லாகவே சாயில் சர்ஃபேஸ். இந்த சாயிலில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் காமிச்சிருப்பாங்க ரூட்ஸ். இதுதான் மெயின் ரூட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் போயிட்டுருக்கு. ஆனால் ப்ரைமரி ரூட்ஸ், செகண்டரி ரூட்ஸ், தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு ரூட் சிஸ்டம். சரிங்களா? அதான் ரூட்னு கொடுத்தாச்சு. ஷூட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சில் லீஃப். சரிங்களா? அப்புறம் ஃப்ளார், இந்த ஃப்ளார், பட்டு வந்து நம்ம லீஃப் பட்டையும் சொல்லலாம், ஃப்ளார் பட்டையும் சொல்லலாம். இதெல்லாம் தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஷூட் சிஸ்டம்.
இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க சரிங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரூட் சிஸ்டம் எங்கே இருக்கும்? அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும் இல்லையா. இதில் பாருங்கள், இந்த ரூட் இஸ் எ நான் கிரீன். ரூட் இஸ் எ நான் கிரீன். கண்டிப்பாக ரூட்ஸ் வந்து கிரீன் கலரில் இருக்காது, பட் ஸ்டெம் ஹேவ் கிரீன் கலர்ஸ் இல்லையா. த ரூட் இஸ் எ நான் கிரீன் சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னாவே ரவுண்டட் இன் ஷேப். இந்த இப்படி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இந்த ஸ்டெம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்டாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல்னாவே ரவுண்ட் இன் ஷேப். தென் டிசெண்டிங் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ஸ். இப்போ ரூட்டோடைய போர்ஷன் டிசெண்டிங் ஆர்டரா அசெண்டிங் ஆர்டரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இதுதான் வந்து நம்மளுக்கு சாயிலுடைய சர்ஃபேஸ் அப்படின்னா இங்கே ரூட்ஸ் பெருசாக இருக்கும், போக போக தான் சின்னதாக இருக்கும். அப்போ இது என்ன ஆர்டர் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். இங்கே தான் பிக்காக இருக்கும் இல்லையா, போக போக சின்னதாக இருக்கும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. டிசெண்டிங் ஆக்சிஸ் ஆஃப் பிளான் த ரூட்ஸ் யூஸ்வலி க்ரோ இன் டு சாயில். எங்கே போகும்? சாயில். எதை நோக்கி போகும்? பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ரூட்ஸ்னாவே எதை நோக்கி கண்டிப்பாக போகும்னா சாயில் நோக்கி தான் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. இந்த ரூட்ஸ் ஹேவ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராப்பின்னு சொல்லுவோம், நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராப்பின்னு சொல்லுவோம். அதே ஷூட் என்ன சொல்லுவோம்? த ஷூட் ஹேவ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஜியோட்ராப்பின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ரூட் எதை நோக்கி போனால் பாசிட்டிவ்லி ஜியோட்ராப்பின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லுவோம்? நிலத்தை நோக்கி தான் போகும், அது சாயில் சர்ஃபேஸ் நோக்கி தான் போகும்னு சொல்கிறாங்க. த ரூட் சிஸ்டம் டெவலப் ஃப்ரம் ரேடிக்கல். கேட்கலாம், ஒன் மார்க் கொஷின். ரூட் சிஸ்டம் எங்கேருந்து டெவலப் ஆகுது? இப்போ வந்து டேப் ரூட் எடுத்துக்கலாம். த டேப் ரூட் அரைசஸ் ஃப்ரம் ரேடிக்கல் ஆஃப் த எம்பிரியோ. இந்த ரேடிக்கல்ங்கிறது எங்கே இருக்குன்னா எம்பிரியோவில் இருக்குது. எம்பிரியோ எங்கே இருக்குன்னா சீடில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது சாயில் சர்ஃபேஸு. இந்த இடத்துல நம்ம சீட்ஸை போட்டோம். இந்த சீடில் போட்டு ஒரு நம்ம 5-6 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது முளைக்க ஆரம்பிக்கும். முதல்ல என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூட் இந்த இதில் சீடில் இந்த இடத்துல ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோலியோப்டைல் அப்படின்னு பேர் சரியா. அதே மாதிரி இன்னொரு ரீஜன்ஸ் இந்த இடத்துல இருக்கும், இந்த அப்படி இருக்கும். இந்த ரீஜன்ஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கோலியோ ரைஸா அப்படின்னு பேர். இந்த கோலியோ ரைஸாங்கிற ரீஜன்ஸ்குள்ளே தான் யார் இருப்பாங்கன்னா இந்த ரேடிக்கலுங்கிற போர்ஷன் இருக்கும், கோலியோ ரைஸாக்குள்ள சரிங்களா. அப்போ இந்த ரூட் எங்கேருந்து வருது? இந்த ரூட் அரைசஸ் ஃப்ரம் ரேடிக்கல் ஆஃப் த எம்பிரியோ. இங்கேருந்து முதல்ல யார் ஃபார்ம் ஆகுனா ரூட் தான் முதல்ல ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ரூட் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வந்து ஆங்கர் ஆனவொடனே நல்லா க்ரீப்பாக பிடிச்சிட்டு வாட்டரில் உரிய ஆரம்பிச்சோன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? கோலியோப்டைல் சொன்னோம். அங்கேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஷூட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஷூட் எங்கே போகும்? சாயிலுக்கு மேலே போகும் சரிங்களா. இப்போ கேட்பாங்க, த ரூட் அரைசஸ் ஃப்ரம் டேஷ் போர்ஷன் ஆஃப் த எம்பிரியோ அப்படின்னு சொல்லி கேட்டால் ரேடிக்கல். எந்த ரூட்னா டேப். மறந்துக்கூடாது, டேப் ரூட் மெயினாக சொல்ல வேண்டியது டேப் ரூட்ஸ். டேப் ரூட் மட்டும் தான் ரேடிக்கல்லேருந்து வரும். அட்வான்ஸ் ரூட் வந்து ரேடிக்கல்ங்கிற போர்ஷன்லேருந்து வராது. இந்த சீடில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்துருக்கும் அந்த ரூட்ஸ். அதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. தென் பாருங்கள், the tap roots develop from radicle of the embryo inside the seed is a first structure that comes out when a seed. பார்த்தீங்கன்னா முதல்ல சீட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி எதுனா ரூட் தான். அந்த ரூட்டுக்கு பேர் ரேடிக்கல் சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இஸ் பிளேஸ்ட் இன்டு த சாயில். சாயிலுக்கு முதல்ல தான் வர்றது. த ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், ரூட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன? த ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். த ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். மெயினாக தெரிஞ்சுக்கணும், அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி என்ன இதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆங்கரிங் த பிளான்ட். அப்சர்வேஷன் பண்ணுது. முதல்ல ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? ரூட் வந்து முதல்ல உள்ளே போய் சாயில் ஆங்கர் ஆகணும், நல்லா க்ரீப்பாக பிடிச்சி அதுக்குன்னு ஒரு பிளேஸை பிடிச்சி நிற்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? உரிய ஆரம்பிக்கணும். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ்னால் மினரல்ஸ். அந்த மினரல்ஸ் எங்கே இருக்குன்னா சாயில்லே இருக்கும். அது இது கூட உரியும் அந்த வாட்டர் கூடயே சேர்ந்து மினரல்ஸும் டிசால்வ் ஆகி அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும் பிளான்ட். இந்த பிளான்ட்டோடைய ரூட்ஸ் பார்ட்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி எங்கே தேவை கொடுக்கும்? எங்கெல்லாம் பிளான்ட்ஸில் தேவைப்படுதோ வாட்டர் அங்கெல்லாம் கொடுத்துரும் சரிங்களா. இது ஒரு 5 மார்க் கொஷின். கொஷின் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் அப்படிங்கிற 5 மார்க் கொஷின் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். இதோடைய கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கணும். இந்த ரூட்ஸோடைய கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கணும். த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கணும். த ரூட் இஸ் த டிசெண்டிங், ஏற்கனவே சொல்லிட்டோம். ரூட்னாவே டிசெண்டிங் போர்ஷன்ஸ் ஆஃப் த பிளான் பாடி, அது பிளான் ஆக்சிஸ். ஒரு பிளான் பாடியில் டிசெண்டிங் போர்ஷன்லேருந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் ரூட் சரிங்களா. அது அசெண்டிங் அப்படின்னு சொன்னாவே அது ஷூட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். த ரூட் இஸ் த டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான் ஆக்சிஸ். 1 பாயிண்ட் 1 மார்க் கொஸ்டின் வரும். அதே மாதிரி ஜெனரலி நான் கிரீன் இன் கலர். கண்டிப்பாக வந்து கிரீன் கலர் இருக்காது, ப்ரௌன் கலர். ரூட்னாவே ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா. நான் கிரீன் இன் கலர்
தென் த ரூட்ஸ் லேக் குளோரோஃபில். ஏன் அந்த நான் க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கிடையாது, குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் கிடையாது. இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இன்ஃபுட் இன் க்ரீன் கலர்ஸ் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கோ அங்கே கண்டிப்பாக என்ன கலராக எக்ஸ்பிரஸ் பண்ணும், க்ரீன் கலரை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, டஸ் நாட் பொசஸ் நோடு. கண்டிப்பாக ரூட்டுன்னு எடுத்துட்டாவே ரூட்டை பொறுத்த வரைக்கும் நோட், இன்டர் நோட்ஸ் அண்டு பட்ஸ் இது இருக்காது. இப்போ நம்ம கரும்பு எடுத்துக்கலாம். சுகர் கேன் பார்த்தீங்கன்னா கரும்பில் இப்படி இருக்குன்னா இது நோடு. கணு பகுதியை பார்த்துருப்போம் இல்லையா, நோடு. இங்கே வந்து பட்டெல்லாம் பார்த்துருப்போம், இப்படி பட்டு மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இது சுகர் கேனில் இருக்கக்கூடிய பணி. இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நோடு. நோடுனா கணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது, இன்டர் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் நோடு அண்டு பட். இதுதான் அந்த பட்ஸ். இந்த பட்ஸில் எங்கே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டில் இந்த நோட், ரூட் நாட் டிஃப்ரென்ஷியேட் நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் அண்டு பட்ஸ் அப்படின்னு பார்க்க முடியாது. சரிங்களா. இது மேக்ஸிமம் ஆஃப் த பிளானில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில எக்ஸப்ஷனும் சில கேரக்டர்லாம் பிளானில் இருக்கும் இல்லையா, ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸப்ஷன் சில ரூட்லாம் இருக்குது. அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த பாயிண்ட் சொன்னோம். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ. சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குல வந்து ரூட்டில் நோடுன்னு இருக்குது, இன்டர் நோடுன்னு இருக்குது, பட்டுன்னு ப்ரெசன்ட். ஏன்னா அது வந்து ரூட்டே மாடிஃபிகேஷன். ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது ரூட்டோடைய மாடிஃபிகேஷன். நம்ம சாப்பிட்றது ரூட்டை தான் சாப்பிட்றோம் ஸ்வீட் பொட்டேட்டோவில். சரிங்களா. சர்க்கரை வள்ளி கிழங்கு. அது மட்டும் இல்லாமல் மெம்பர் ஆஃப் ரூட்டேசி. ரூட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை குடும்பம்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்லேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து என்ன ஆகுதுன்னா பிரான்ச்சஸே வளருது. இந்த பிரான்ச்சஸ் ஆர் அரைசஸ் ஃப்ரம் ரூட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த ரூட்டில் பட் இருந்தனால தான் அந்த பிரான்ச்சே வருது. ரூட்டேசி. எக்ஸாம் வந்து லெமன் எடுத்துக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், த ரூட் பீஸ் பட்ஸ். இப்போ தான் சொன்னேன், ரூட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ரூட் ப்ரொடியூசஸ் பட்ஸ். த பட்ஸ் ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அந்த பட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. இப்போ நம்ம அந்த கரும்புலேயே எடுத்துட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கரும்பில் காமிச்சோம். இந்த கரும்பு அடிக்கரும்பு கட் பண்ணி வச்சா மறுபடியும் கரும்பு ஃபுல்லாக வளருது. அந்த ப்ரொபகேஷனுக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே ரூட்டில் இப்படி போயிட்டுருக்கு. ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட் இருக்கும். அந்த பட்லேருந்து என்ன ஆகுனா மேலே சாயிலுக்கு மேலே என்னென்னா ஒரு பிரான்ச்சு வரும். அதுக்கு பேர் புதுசாக ஒரு தாவரம் வருதுன்னு அர்த்தம். அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம மூணாவது பாயிண்ட். சரிங்களா. தென் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ரூட்ஸ் பீஸ் ரூட் ஹேஸ். ரூட்டில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ரூட்னாவே கண்டிப்பாக ரூட் ஹேஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காமிக்கலாம், தெளிவாக காமிக்கலாம். இப்படி ரூட் இருக்குது. இந்த ரூட்டுக்கு பேர் டேப் ரூட். சாயிலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டேப் ரூட்ஸ் இருக்குது. இது பிரைமரி ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இது செகண்டரி, இது டெர்ஸ்டரி. இந்த டெர்ஸ்டரியில் குட்டி குட்டியாக அப்படி இருக்கும், குட்டி குட்டியாக அப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் ரூட் ஹேஸ். இவ்வளோ ரூட்டில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஸ்டரி ரூட்டில் யார் நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹேஸ் தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால தான் த ரூட் ஹேஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் த சாயில். இது 1 மார்க் கொஸ்டின், முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் இஸ் ஏ பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த ரூட்னாவே எதை நோக்கி போகும், சாயிலை பார்த்தா போகும். ரூட் இஸ் ஏ பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர்நாட்டம், புவி நேர்நாட்டம் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒளி நாட்டம் சொல்லுவாங்க. சரியா. எதிர் ஒளி நாட்டம் சொல்லுவாங்க. எதை பொறுத்தவரை ரூட்டு கண்டிப்பாக எங்கே சீடை போட்டாலும் கண்டிப்பாக ரூட் எங்கே போகும், சாயில் நோக்கி தான் போகும். சரியா. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் வருது. இது கொஞ்சம் இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த ரூட் சிஸ்டம் கேட்டாங்கவே இதை எழுதணும். சரிங்களா. இதோட இன்றைக்கி கிளாஸஸ் முடியுது. இந்த வீடியோஸும் நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு புக்கு வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நல்ல லெசன் நல்லா புரிஞ்சு நல்லா படிச்சுக்கலாம். சரிங்களா. சரி, ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.